இனிய காலை வேளையிலே தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல்லரிசி வணிக சங்கங்களின் சம்மேளனத்தினுடைய தலைவர் லைன் டி துளசிங்கம் அவர்களே, பொருளாளர் திரு கணேச அருணகிரி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாநில சம்மேளனத்தினுடைய நிர்வாகிகளே, இங்கே வந்திருக்கக்கூடிய சம்மேளனத்தினுடைய மாவட்ட தாலுகா நிர்வாகிகளே, பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். சைலம் மலை அடிவாரத்திலே அமைந்த நகரம் என்பதால் சேலம் என்று பெயர் பெற்றதாக வரலாறு. மாம்பலம் மாநகரம் என்றும் ஒரு போற்றுதல் மிக்க இந்த மாநகரிலே 1973 துவங்கப்பட்ட இந்த சேலம் செவ்வாய்ப்பட்டை உணவுப் பொருள் மொத்த வியாபாரிகள் சங்கம் 50 ஆண்டுகள் கடந்து 52வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது. நான் கூட கேட்டேன், என்ன சார் 50 ஆண்டு முடிஞ்சு 2 ஆண்டு கழித்து நீங்கள் பொன்விழா வைக்கிறீர்களே என்று. எங்களுக்கென்று ஒரு நோக்கம் இருந்தது. எங்கள் அமைப்புக்கு, எங்கள் சங்கத்திற்கு ஒரு கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியம் இருந்தது. அந்த லட்சியம் நிறைவேறிய பின் தான் பொன்விழா ஆண்டாக அறிவிக்க வேண்டும் என்று எண்ணினோம். அதை சாதித்திருக்கிறோம் என்பதனை மிக தெளிவாக சொன்னார்கள். ஆகவே ஒரு நோக்கத்தோடு ஒரு செயலோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு, அந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கே.பி. சந்திரசேகரன் அவர்கள், செயலாளர் திரு கே. ரத்னவேல் அவர்கள், பொருளாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள், உதவி தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள், திரு ராஜேஷ் அவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் திரு பாஸ்கரன் அவர்கள், திரு முரளி, திரு தியாகராஜன், திரு சுரேஷ் பாபு, பாலமுரளி மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே மாநில சம்மேளனத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். 50 ஆண்டுகள் அல்ல, இவர்கள் இன்னும் 100 பல ஆண்டுகள் இந்த அமைப்பு பலம் வாய்ந்த அமைப்பாக செயலாற்ற வேண்டும் என்று இந்த மாநில சம்மேளனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த திண்டுக்கல் பொதுக்குழு கூட்டம் 10/11/2024 நடைபெற்றது. உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும். அந்த சிறப்பு மிக்க கூட்டத்திற்கு பிறகு நடந்த சங்க நிகழ்வுகளை விரைவாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்னுடைய கடமை என்பதனால் மிக சுருக்கமாக விரைவாக இங்கே காலத்தின் அருமை கருதி விரைவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக ஜிஎஸ்டி ஆன் ரைஸ். இதில் 3 விதமான நிலைப்பாட்டை இந்த உணவுத்துறை சந்தித்து வருகிறது. அதாவது எந்த துறையிலுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் வரி இருக்கிறது அல்லது இல்லை. ஆனால் இந்த நெல்லரிசி வணிகத்தை பொறுத்தவற்றில் மட்டும், நெல்லரிசி வணிகம் மட்டுமல்ல, அரிசியை மட்டுமல்ல, மற்ற உணவு தானியங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாறுபட்ட நிலைப்பாட்டிலே ஆரம்பத்திலிருந்தே இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு அரசு எடுத்திருப்பது என்பது நமக்கு ஒரு வருத்தமான, ஒரு நெருக்கடியான ஒரு நிலை என்பதனை நாம் இங்கே சொல்ல வேண்டும். ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால் 2017 முன்னால் 5 மாநிலங்களிலே மட்டுமே சேல் டாக்ஸ் ஆன் ரைஸ், அதாவது சுதந்திர இந்தியாவிலே 2017 முன்னால் பார்த்தோம் என்று சொன்னால் வெறும் 5 மாநிலங்களிலே மட்டுமே தான் அரிசிக்கு வரி என்ற நிலை இருந்தது. பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேஷ், ஒரிசா, ஒன்றிணைந்த ஆந்திரம், அப்போது தெலுங்கானா இல்லை, ஒன்றிணைந்த ஆந்திரம், 22 மாநிலங்களிலும் 8 யூனியன் பிரதேசத்திலும் அரிசிக்கு வரி இல்லை என்ற நிலைப்பாடு இருந்த நிலையிலே 2017 பின்னால், அதாவது ஜூலை 1, 2017 பின்னால் பிராண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பிராண்ட் என்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார்கள். பிறகு அதிலே டிஸ்க்ளைமரை நாம் வெளியிட வேண்டும், அந்த பையிலே குறிப்பிட வேண்டும். ஃபோர்கோ செய்து இந்த பிராண்டிற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்று சொல்லி, அதாவது நாம் போடுற பிராண்டிற்கே எனக்கு எந்தவித உரிமை இல்லை என்று சொல்லி நாம் ஒரு டிக்ளரேஷனை ஜிஎஸ்டி அதிகாரியிடம் வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது எந்த விதத்தில் ஏற்புடையதாக இல்லை. ஆனால் அரசு சொல்லிவிட்டது என்பதற்காக நாமும் கடைபிடித்தோம். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. 95% அன்ரிஜிஸ்டர்ட் பிராண்டாக இருந்த நிலையில் இது பாஸ்மதி அரிசியை தவிர ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் என்று ஒரு சில அரிசிக்கு மட்டுமே பாதித்த நிலையிலே நாம் இதையும் கடைபிடித்தோம்.
47வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் சண்டிகரில் நடைபெற்ற போது 28/6/2022 இதில் அந்த பிராண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பிராண்ட் என்ற கான்செப்டை விட்டுவிட்டு ஆல் ப்ரீபேக்ட் அண்ட் ப்ரீலேபிள் ஃபுட் கிரெயின்ஸ் ஆஸ் பர் லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்ட் ஆஃப் 2009 ரூல் ஆஃப் 2011 என்று அறிவிக்கிறார்கள். அதாவது அந்த பிராண்ட் ரெஜிஸ்டர்ட் அன்ரெஜிஸ்டர்டு கான்செப்டை விட்டுட்டாங்க. திடீரென்று எதெல்லாம் ப்ரீபேக்ட் ப்ரீலேபிள்ட் லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்டுக்கு உட்பட்டது என்பதனை சொல்லிவிட்டார்கள். உடனே நம்ம லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்டை முழுமையாக படித்து தெரிந்து கொண்ட போது அந்த லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்ட் 25 கிலோவுக்கு கீழே மட்டுமே பைண்ட் செய்யும் என்பதனால் முதல் முறையாக இந்தியாவிலே துணிச்சலாக 26 கிலோவிலே பேக் செய்தால் எந்தவித வரி விதிப்பும் இல்லை என்பதனை முனைப்போடு செயலாற்றியது இந்த மாநில சம்மேளனம் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் என்பதனை நான் இங்கே ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதை பின்பற்றியே கர்நாடகமும் பிறகு வெஸ்ட் பெங்காலிலும் 26 கிலோவும் பிறகு வெஸ்ட் பெங்கால் 30 கிலோ பேக்கிங்கும் என்று போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரே கமாடிட்டி அது வெயிட்ஸில் மாறும்போது அதற்கு வெவ்வேறு வரி. இது எப்படி ஏற்புடையது என்பதே தெரியவில்லை. இருந்தாலும் இதுதான் தற்போது நிலைப்பாடாக இருந்து வருகிறது. இதில் நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் போகுமிடமெல்லாம் லூசில் விற்பனை செய்தால் எந்தவித வரியும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது போன்ற நிலையிலே லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்ட் இருக்கும்போது, வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இருக்கும்போது, உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கும்போது அது போன்ற விற்பனையை நம்மால் செய்ய முடியாது என்ற நிலை இருக்கும் நிலையில் இது ஏற்புடைய கருத்தே இல்லை என்பதனை நாம் பல முறை ஆணித்தரமாக சொல்லிவிட்டோம். இதில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்ஷன் 3Bயில் இன்ஸ்டிடியூஷனல் சர்வீஸ் செக்டர் இண்டஸ்ட்ரியல் ஹோட்டல் இதற்கெல்லாம் கொடுத்தால் எந்த பேக்கிங்கில் கொடுத்தாலும் நோ டேக்ஸ் என்று சொல்கிறார். ஒரு கன்சைன்மெண்ட் போகும்போது இது இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு போகிறதா, ஹோட்டல் செக்டருக்கு போகிறதா அல்லது ரீட்டைல் செக்டருக்கு போகிறதா என்பதனை எப்படி ஆய்வு செய்வது, இதை எப்படி பிரிப்பது, எப்படி கணக்குகளை மெயின்டைன் செய்வது என்பதையெல்லாம் சற்றும் சிந்திக்காமல், ஹவு டு வி மானிட்டர் என்பதனை எல்லாம் சற்றும் சிந்திக்காமல் ஏற்படுத்தப்பட்டதாகவே நாம் கருதுகிறோம். இதனை பல முறை நம்முடைய ரிக்வெஸ்டை நமது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் அதற்கு செல்லும் அதிகாரிகளுக்கும், தமிழகத்தை சார்ந்த அதிகாரிகளுக்கும், மாநில அஃபீஷியல்ஸிற்கும் பல முறை தெரிவுபடுத்திவிட்டோம். இதற்கு நாம் சொன்னோம், அதாவது காமன் மேன் வாங்குவது 25 கிலோவோ அதற்கு கீழே தான் அவர்களுக்கு வரி என்றும், அதற்கு மேலே அதிகமாக வாங்குவதற்கு வரி இல்லை என்று சொல்வதும் ஏற்புடையது நிலையே இல்லை என்பதனை சொல்லியிருக்கிறோம். அதே போல் பிராண்ட் என்பது நெல்லில் ஒரு 6% மட்டுமே 6% இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் இருக்குது. அதிலே 40% மட்டுமே சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பிளான்ட்டுக்கு செல்லக்கூடிய நிலையில் அது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பிளான்ட்டுக்கு செல்லக்கூடியதற்கு 5% வரி என்று சொல்கிறார்கள். மீதி 60% கேட்டில் ஃபீடுக்கு செல்வதற்கு எந்தவித வரியும் இல்லை என்று சொல்கிறார்கள். இதை யார் மானிட்டர் செய்வார்? இந்த கேட்டில் ஃபீடுக்கு செல்லக்கூடிய பிராண்ட் என்பது எது, இதை எப்படி வகைப்படுத்துவது, இதையெல்லாம் எப்படி கணக்கில் வைத்துக் கொள்வது என்பதெல்லாம் சற்றும் சிந்திக்காமல் அறிவிக்கப்பட்டதாகவே நாம் கருதுகிறோம். இதற்கு பல முறை நாம் சொல்லிவிட்டோம். அந்த ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் 5% டேக்ஸ் விதிக்க வேண்டும் என்பதற்காக பிராண்ட் சால்வெண்ட் பிளான்ட்டிற்கு நீங்கள் 5% ஜிஎஸ்டி என்று அறிவித்திருக்கிறீர்கள். அதனால் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் என்பதனை அந்த ஆயில் சால்வெண்ட் பிளான்ட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எந்தவித சிக்கலுமே அரிசி ஆலைகளுக்கு இல்லை என்பதனை நாம் பல முறை சொல்லிவிட்டோம். இது 2023 மதுரை, திருப்பூர், கோவை பகுதியிலே 5 ஆண்டுகளுக்கு 2017 3 ஆண்டுகளுக்கு பேஸ்ட் ஆன் த டர்ன் ஓவர் பேரில் நீங்கள் எல்லாம் சால்வெண்ட் பிளான்ட்டுக்கு இவ்வளவு தவுடு கொடுத்தீர்கள் என்று இவர்களே குத்து மதிப்பாக போட்டு 10 லட்சம் 20 லட்சம் என்று நோட்டீஸ் கொடுத்தார்கள். பிறகு அந்த திருப்பூரை சார்ந்த அந்த ஏசியிடம், அசிஸ்டன்ட் கமிஷனரிடம் பேசியதோடு நமது அடிஷனல் கமிஷனராக திரு தேவேந்திர பூதி அவரிடம் விளக்கமாக டேர்ன் ஓவர் பேஸிலே செய்வது என்பது லாஜிக்கே இல்லை, அரிசி ஆலையிலே நெல்லாக வாங்கி நெல்லாக விற்பனை செய்யக்கூடிய நிலைப்பாடும் இருக்கிறது, அதனால் நீங்கள் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்மேளனம் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக அந்த நோட்டீஸுகள் விட்ரா செய்யப்பட்டது, ரத்து செய்யப்பட்டது என்பதனை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது கடந்த கூட்டத்திலே நான் சொன்னது போல் 8/2/2024 இந்த லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்டை அமெண்ட் செய்யலாம் என்று சொல்லி மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு முடிவெடுக்கிறார்கள். அதாவது லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்டை ரூல் 3 என்பதனை ரிவைஸ் த அமெண்ட்மெண்ட்
பண்ணலாம் என்று சொல்லி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, the application of the chapter shall apply to all packed commodities sold in retail. அப்படி வரும் பட்சத்தில் அனைத்து பேக்கிங்களுக்குமே, அது 26 கிலோ மட்டுமல்ல, 50 கிலோ 100 கிலோ பேக் பண்ணாலும் அதற்கு வரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து அந்த அறிவிப்பு வருகிறது. உடனடியாக நியூ டெல்லிக்கு 25/7/2024 படிக்காசனன் உடைய ஆலோசனையின் பேரில், அவருடைய கைடன்ஸ், ஏனென்று சொன்னால் அந்த மினிஸ்டருடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் அவர் அறிந்திருந்தார். அதனாலே அந்த கிருஷி பவனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திப்பதற்காக உடனே டெல்லிக்கு பயணமானோம். கிருஷி பவனிலே கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் இருந்தோம். அங்கிருந்த மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் ஸ்டேட் திரு BL வர்மா அவர்களை சந்தித்தோம். அசோஷ் அகர்வால் டைரக்டர் லீகல் மெட்ரலாஜியை சந்தித்தோம். அனுபம் மிஸ்ரா ஜாயின்ட் செக்ரட்டரி ஃபார் ஃபுட் அவர்களை சந்தித்தோம். இறுதியாக ஃபுட் செக்ரட்டரி நிதி கார்கே IAS அவர்களை சந்தித்தோம். அவர்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு விளக்கத்தை எல்லாம் சொன்னதுமே, நீங்கள் உணவுத்துறை அமைச்சர் அவர்களை சந்தியுங்கள் என்று சொல்லி 9 மணிக்கு அவர்களது இல்லத்திலே அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. திரு பிரகலாத் ஜோஷி அவர்களை சந்தித்தோம். கர்நாடகத்தை சார்ந்த அந்த அமைச்சர். அனைத்தையும் அவர் புரிந்து கொண்டவராக, ஐ வில் புட் இட் ஆன் ஹோல்டு, இது என்னுடைய அனுமதி இல்லாமல் சட்டமாக அமெண்ட்மெண்ட்டாக உருவாகாது, நீங்கள் சென்று வாருங்கள் என்று அறிவித்தார். அதன் பிறகு நமது முயற்சி தொடர்ந்து மாநில அளவிலே இங்கே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் திரு L. முருகன் அவர்கள், பிஜேபியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள், இவர்களை எல்லாம் சந்தித்தோம். அதே போல் தமிழகத்தை சார்ந்த உணவுத்துறை செயலர் திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன், கமர்ஷியல் டேக்ஸ் செக்ரட்டரி அந்த ஜெகநாதன், நவநீத் என்று சொல்லக்கூடிய கமர்ஷியல் டேக்ஸ் கமிஷனர் ஆகியோரிடமும் நமது மனுக்களை வழங்கியிருந்தோம். இதுபோல் டெல்லிக்கு சென்றோம். இவர்களெல்லாம் சந்தித்து இருக்கிறோம். இதை ஃபாலோ செய்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். இடையில் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் மீட்டிங் விஜயவாடாவில் 4/11/2024 அன்று வந்தது. திரு தர்ஷம் ஷைனி, ஆல் இண்டியா ஃபெடரேஷனுடைய தலைவர் அவர்கள் அழைத்ததன் பேரிலே அங்கே முன்னாள் துணை ஜனாதிபதியாக இருந்த திரு வெங்கையா நாயுடு அவர்களை சந்தித்தோம். அவரிடமும் இதை ஃபினான்ஸ் மினிஸ்டரிடம் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இந்த அமெண்ட்மெண்ட் வந்தால் அனைத்து உணவு தானியங்களும், அரிசி மட்டுமல்ல, அனைத்து உணவுப் பொருட்களுமே எந்த பேக்கிங்கிலும் வந்தால் இது டேக்ஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் உங்கள் அரசுக்கு கெட்ட பேர் உருவாகக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் இன்ஃப்ளேஷன் ஏற்படும், விலை உயர்வு ஏற்படுவதனால் மக்களிடம் கெட்ட பேர் உருவாகும் நிலை இருக்கிறது என்பதனை எடுத்து சொன்னதுமே அவரும் இதை ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய பார்வைக்கு எடுத்து சென்றார்கள். நாங்கள் கூட 54வது GST கவுன்சில், அதை தொடர்ந்து வந்த 54வது GST கவுன்சிலிலே இது குறித்து அறிவிப்புகள் வரும் என்ற ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நிலையிலே எந்தவித அறிவிப்பும் வரவில்லை. ஆனால் அந்த லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்டினுடைய அமெண்ட்மெண்ட்டை பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் செக்ஷன் 73 CGST ஆக்டின் படி பெனால்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், தலைவர் அவர்கள் சொன்னது போல அந்த பெனால்டிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ற வேவர் என்ற செய்தி கிடைத்தது. அதன் மூலம் இதை தொடர்ந்து தான் அமினஸ்டி ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய GST அமினஸ்டி ஸ்கீம் அந்த கூட்டத்திலே 14/2/2025 பிரின்சிபல் கமிஷனர் திரு நாசிர் கான் IRS அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு 3 ஆண்டுகளுக்கு 2017, 18, 18, 19, 19, 20 இந்த காலகட்டத்திலே பெனால்ட்டி ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ற வேவர் என்ற நற்செய்தியை சொன்னார்கள். இது 31/3/2025க்குள் அந்த வேவரை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. அதாவது இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக நெல்லரிசி வணிகத்திலே ஆனுவல் டர்ன் ஓவர் 2 கோடிக்கு மேலே இருப்பவர்கள் நிறைய பேர் GSTR 9 ஃபைல் செய்யாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சுமார் 25,000 50,000 பெனால்ட்டி வந்திருக்கிறது. நிறைய நண்பர்களுக்கு வந்திருக்கிறது. அவர்கள் இந்த 31/3/2025க்குள் அந்த இன்ட்ரெஸ்ட் வேவரை பெற்று தங்களுடைய ஆடிட்டர் மூலம் இதை உடனடியாக அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பை நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன். அதனால் யாரெல்லாம் அந்த ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் செய்யவில்லையோ, அதாவது 2 கோடியிலிருந்து 5 கோடியாக இருந்தால் அது 25,000 பெனால்ட்டி வந்திருக்கிறது. CGSTயில் 25,000 வரும், SGSTயில் 25,000 வரும். இதற்கான வேவரை அறிவித்திருக்கிறார்கள், அந்த இன்ட்ரெஸ்ட் வேவரை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் 5 கோடிக்கு மேலே போனால் 50,000 பெனால்ட்டி CGSTலையும் SGSTலையும். அது யாராவது ஃபைல் பண்ணாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால்
இந்த 31/3/2025க்குள் உங்கள் ஆடிட்டரை வைத்து நீங்கள் ஃபைல் செய்தால் அந்த அமெனஸ்டி ஸ்கீமின் கீழே சலுகைகள் பெற முடியும் என்பதனை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் 21/12/2024 இதில் நாம் எதிர்பார்த்த அறிவிப்பு வந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அதாவது லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்டில் நாம் எதற்காக அந்த அமெண்ட்மெண்ட் வரக்கூடாது என்று மத்திய உணவுத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்தோமோ அது சட்டமாக இந்த கவுன்சிலால் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ப்ரீ-பேக்ட் அண்ட் ப்ரீ-லேபிள் வில் கவர் ஒன்லி 25 kgs அண்ட் எனிதிங் பிலோ 25 liters என்று அறிவித்திருக்கிறார். அதாவது 25 கிலோவுக்கு கீழே உள்ளதுக்கு மட்டுமே வரி விதிப்பு என்பதனை ஆணித்தரமாக ஜிஎஸ்டி கவுன்சிலே அறிவித்திருக்கிறது என்பதனை இந்த ஜியோ காப்பியை நமது புக்லெட்டில் போட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இது அரசு துறை அதிகாரிகளுக்கே நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஏதோ அமெண்ட்மெண்ட் நடந்து விட்டதை போல கோவையில் நடந்த சில ரெய்டு வந்த அதிகாரிகள் அந்த ஆர்டர் காப்பி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, உங்களுடைய அனைத்து வியாபாரிகளுக்கும் அரிசி ஆலை நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டும். அந்த ஜியோ காப்பி இருக்கும் பட்சத்தில் அதிகாரிகளுக்கே தெரியவில்லை. அதனால் நீங்கள் அதை அவர்களுக்கு அப்டேட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நாம் இந்த மாநில சம்மேளனம் அதுவும் ஆல் இண்டியா ஃபெடரேஷனில் மிகுந்த பாராட்டுகளை நமக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து ஜிஎஸ்டிக்காக இத்தனை தூரம் சென்று அதில் வெற்றி கண்டிருக்கிறோம் என்பது ஒரு மகத்தான சாதனை என்பதனை நான் அந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். இரண்டாவதாக இந்த 55வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் மற்றொரு செய்தி, எஃப்ஆர்கே என்று சொல்லக்கூடிய அந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல், அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரிசிக்கு அந்த கர்னலுக்கு 18% வரி என்ற நிலையிலிருந்து அதை 5% குறைத்திருக்கிறார்கள் என்பதனை அரவை முகவோர் சங்கத்தினர் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே போல் மூன்றாவது விஷயம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்டலுக்கு போகும்போது 18% ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். நான் இந்த நேரத்திலே திருப்பூர் நெல்லரிசி வியாபாரி சங்கத்தை மனமாற இந்த நேரத்திலே பாராட்ட வேண்டும். 18/12/2024 திரு கேசிஎம் துரை அவர்கள் தலைமையிலே திரு முருகேசன் அவர்கள், திரு சாமராஜ் அவர்கள் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸோடு இணைந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நமது சம்மேளனத்துக்கு தெரிவித்து விட்டு தான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அது டெல்லி வரை சென்று இந்த கமர்ஷியல் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி 18% ஒரு சிறிய சலுகையை பெற்றிருக்கிறது என்பதனை நான் இங்கே பெருமையோடு அவர்களை மனமாற நான் பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, 20 லட்சம் டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய கடைகளாக இருந்தால், ஆனுவல் டேர்ன் ஓவர் 20 லட்சம் கடைகளாக இருந்தால் அவர்களுக்கு இந்த 18% ஜிஎஸ்டி பொருந்தாது என்பதனை இந்த கவுன்சில் அறிவித்திருக்கிறது என்பதனை நான் இங்கே சொல்ல வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் திருப்பூர் சங்கத்தை இந்த நேரத்தில் மனமாற அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள். அடுத்ததாக இந்த ஜிஎஸ்டி இஷ்யூவில் திண்டுக்கல் சார்ந்த நமது திரு முகமது கனி அவர்கள் இங்கே இருக்கிறார். அவரும் அதே போல் ஆலந்தூரை சார்ந்த திரு மாரியப்பன் அவர்களும் தொடர்பு கொண்டார்கள். இதில் என்னென்னா, டிஸ்பிளே நிறைய பேர் வைக்கிறதில்ல, ஜிஎஸ்டி நம்பரை டிஸ்பிளேவிலே வைக்க வேண்டும். இப்போது பல இடங்களிலே ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொள்கிறார்கள். ஜிஎஸ்டி நம்பரை தயவு செய்து அவர்கள் பொதுமக்களுடைய பார்வைக்கு படும்படி நீங்கள் ஒரு ஸ்டிக்கராவது உங்களுடைய கேஷ் கவுண்டருக்கு முன்னால் ஒட்டி வைப்பது அவசியம் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு 5000 ரூபாய் ஃபைன் பண்ணுறாங்க. அது மட்டுமல்ல, அதனால் இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், அந்த குடவுன், அடிஷ்னல் குடவுன், நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தினுடைய அட்ரஸை மட்டும் உங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது அதில் தெரிவிப்படுத்தியிருப்பீர்கள். அடிஷ்னல் குடவுன் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அதில் ஒரு காலம் இருக்குது. நீங்கள் அடிஷ்னலாக குடவுன் இருக்கும் என்று சொன்னால் அதையும் இன்க்ளூட் செய்ய வேண்டும். அதை இன்க்ளூட் பண்ணாதனால நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு அரிசியை அன்லோடு செய்து கொண்டிருக்கும் போது அந்த குடவுன் உங்கள் நிறுவனத்தை சார்ந்தது அல்ல என்று சொல்லி அவர்கள் 25,000 50,000 ரூபாய் ஃபைன் செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அது சில இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. அதனால் குடோனை நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி உங்களுடைய ஆடிட்டரிடம் சொல்லி அந்த குடோனையும் உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரோடு இணைக்கும்படி நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ஜிடி, இது மறுபடியும் ரீகேப், அதாவது தென்காசி மீட்டிங் நடக்கிறது. ஒரு 3 மீட்டிங்களுக்கு முன்னால் நடந்த தென்காசி மீட்டிங்கிலே இது குறித்து நாம் பேசியிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும்,
நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்பது இப்பொழுது மிக ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக, ஒரு நீதிமன்றமாக இயங்கி வருகிறது. சவுத் ஜோனில் சென்னையில் இருக்கக்கூடிய எழிலகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், அதாவது இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், என்வாயர்மெண்ட் சுற்றுப்புற சூழல் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதில் எந்த மாசும் இருக்கக்கூடாது என்பதில் அரசு மட்டுமல்ல நிறைய என்ஜிஓக்கள் ஆர்வம் செலுத்தி வருகிறார்கள். ஆனால் எப்படி அதை செயல்படுத்துவது என்பதில் யாருக்கும் ஆர்வம் இல்லை. அந்த சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருக்கு, ஆனால் எப்படி என்று நாம் முதல்ல குப்பையை போடாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது வேறு விஷயம். அதனால் இதன் அடிப்படையில் கடந்த 9/8/2021 பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எட்வர்ட் வில்சன் என்பவர் 2021 ஆரணியில் இருக்கக்கூடிய, அவர் ஆரணி பக்கம் போயிருப்பார் நினைக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய மில்லெல்லாம் வளமாக இருக்கிறதை பார்த்து சரி இந்த மில்லை என்னவென்று பார்த்து விடலாம் என்று எண்ணினாரோ என்னவோ, அவர்கள் நிலத்தடி நீரை டேப் செய்வதனால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்தவித நீரும் கிடைப்பதில்லை என்று சொல்லி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ஜிடியில் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலில் போட்டுவிட்டார். அதன் காரணமாக ஆரணியில் இருக்க அரிசி ஆலைகளுக்கு, அதாவது அதனுடைய பிடபிள்யூடி அதிகாரி, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, திருவண்ணாமலை கலெக்டர் ஆகியோருக்கு அரசின் சார்பாக, தமிழக அரசின் சார்பாக நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டது. ஆரணியில் சுமார் 126 அரிசி ஆலைகள் நாம் சொன்ன அந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கீழே கிரீன் கேட்டகரியில் பதிவு பெற்ற ஒரு அரிசி ஆலைகளாக இயங்கி வருகிறது. உடனே ஆரணியில் இருந்த நண்பர்கள் நம்மை தொடர்பு கொண்டார்கள். மாநில சம்மேளனத்துடைய துணைத் தலைவர் திரு பி நடராஜன் அவர்கள் தலைமையில் அப்போது இருந்த ஆரணி தலைவர் திரு முருகன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் இதை எப்படி என்ன செய்வது என்ற எண்ணத்தோடு மாநில சம்மேளனத்தை அணுகினார்கள். உடனே அப்போது இருந்த பிடபிள்யூடி செக்ரட்டரி திரு சந்தீப் சாக்சனா, உணவுத்துறை செயலராக திரு நசிமுதீன், செக்ரட்டரி என்வாயர்மெண்ட் செக்ரட்டரி சுப்ரியா சாகு, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டைய சேர்மனாக அப்போது இருந்த உதயன் IAS, நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள், பிடபிள்யூடி அமைச்சராக திரு ஏவா வேலு அவர்களையெல்லாம் பல முறை சந்தித்தோம். அரிசி ஆலைகளை பொறுத்தவரை இவர்கள் எந்தவித, அதாவது கிரவுண்ட் வாட்டர் டேப் பண்ணுவதற்கு எந்தவித NOCயும் தேவையில்லை, இதுவரை கிடையாது. இவர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே இவர்கள் அந்த ஆக்டிவ் கார்பன் ஃபில்டர் என்ற முறையை கடைபிடித்து வருவதனால் அதை ரெனியூவல் செய்து, அந்த கிரீன் கேட்டகரியில் ரெனியூவல் செய்து ஒவ்வொரு வருடமும் ரெனியூவல் செய்து வருகிறார்கள். ஆகவே இது அவர்களுக்கு பொருந்தாது என்பதனை பல விளக்கங்களை கொடுத்தோம். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். சந்தீப் சாக்சனாவும் ஏற்றுக்கொண்டார். நமது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இது அரிசி ஆலைகளுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது என்று சொன்னால், இல்லை இவர்கள் NOC எடுக்க வேண்டியதில்லை என்ற நிலைப்பாடை சொன்னார்கள். நாம் அதற்கு வைத்த கோரிக்கைகள், அரிசி ஆலைகள் ஒரு ஆக்ரோ பேஸ் இண்டஸ்ட்ரி, ஒரு சீசனல் இண்டஸ்ட்ரி. இங்கே அந்த நீர் நாம் டேப் செய்யக்கூடிய நீர் என்பது இட் இஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் இன்கம். நாம் அந்த நீரை விற்பனை செய்வதல்ல, இதை பேடியை சோகேட் செய்து நிலத்திலே மீண்டும் விட்டு வருகிறோம், அதை நாம் விற்பனை செய்வதல்ல. ஏனென்று சொன்னால் அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனே ஜிஓ நம்பர் 142 கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே, அதாவது பாட்டிலிங் பண்ணி அந்த நீரை விற்பனை செய்கிறார்கள அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படி இருக்கும்போது இந்த ஜிஓவை குறிப்பிட்டு அரிசி ஆலைகளுக்கு NOC வாங்க வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையது இல்லை என்பதை நம்முடைய வாதமாக வைத்தோம். அது மட்டுமல்ல, ஜல்சக்தி இண்டஸ்ட்ரி, ஜல்சக்தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி, மத்திய அரசு ஒரு நோட்டிஃபிகேஷனை 24/9/2020 அறிவித்தார்கள். அதாவது MSME இண்டஸ்ட்ரீஸாக இருக்கும் பட்சத்தில் 10 KLD தினந்தோறும் 10 கிலோ லிட்டர் வாட்டர் டேப் செய்யக்கூடிய நிறுவனமாக இருந்தால் மட்டுமே NOC வாங்க வேண்டும். நமது அரிசி ஆலைகளை பொறுத்த வரைக்கும் 4-6 லிட்டர் மட்டுமே டேப் செய்யக்கூடியவர்களாக, அது கூட ஆல்டர்னேட் டேஸ் மட்டுமே இயங்கக்கூடிய நிலையில் இது நமக்கு பொருந்தாது என்பதனை நமது சட்ட வல்லுநருக்கு நமது ஆலோசனை வழங்கினோம். இந்த NGT கேஸ் வந்தபோது இதே அதிகாரி நம்மிடம் இதையெல்லாம் கோரிக்கையெல்லாம் கேட்ட அந்த அதிகாரி, பிளாங்கெட் பேன் எதுவும் அரிசி ஆலைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை என்று, அதாவது முற்றிலுமாக எந்த நாம்ஸும் கடைபிடிக்க வேண்டியதில்லை என்பது நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, வேறு ஏதாவது ஒரு பைண்டிங் கொடுக்கலாம் என்று ஒரு அறிவுறுத்தலை NGTயில் சொல்லிவிட்டார்கள். உடனே NGT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரிக்கு கீழே NOC வாங்கணும் அரிசி ஆலைகள் என்று சொல்லி ஒரு ஆர்டரே போட்டாங்க. ஆர்டர் போட்டதுமே அரிசி ஆலைகளுக்கு மீண்டும் அனைவருக்குமே நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அப்போது நாங்கள் இது அரசிடம் பேசி எந்த பயனும் இல்லை,
இதை நாம் நீதிமன்றத்திலே தான் சந்திக்க வேண்டும் என்று கருதி ஒரு சீனியர் கவுன்சில் திரு விஸ்வநாதன் என்பவரை என்கேஜ் செய்து, அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேயே நமக்கு நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், டாக்டர் ராஜ்குமார், திரு கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் சந்தித்து அவரிடம் ஆலோசனை பேரில் ஒரு சீனியர் கவுன்சில் திரு விஸ்வநாதன் அவர்களை என்கேஜ் செய்தோம். என்கேஜ் செய்து ரிட் பெட்டிஷன் 28/7/2022 சென்னை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணோம். என்ஜிடிக்கு எதிராக, நேஷனல் கிரீன் ட்ரிபுனலுக்காக எதிராக தமிழ்நாடு ஃபெடரேஷன், நமது ஃபெடரேஷன் என்ஜிடி ரெஜிஸ்ட்ரார் மேலே, திருவண்ணாமலை கலெக்டர் மீது, பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியர் தரமணியை சார்ந்தவரும், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கிண்டியில் இருக்கக்கூடிய அலுவலகர், அப்புறம் அந்த பிஏஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டார்ல எட்வின் வில்சன், அவர் மீது வழக்கு தொடர்ந்தோம். அதாவது அரிசி ஆலைகளை எந்தவித, இந்த ஃபெடரேஷனை எந்தவித கலந்து ஆலோசனை செய்யாமல் ஒருதலை பட்சமாக இந்த ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதுமே அதற்கு ஒரு இன்டர்மம் ஸ்டே கிடைத்தது. பிறகு ஒரு வருடம் கழித்து விசாரணைக்கு 27/4/2023 ஹைகோர்ட்டில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது 2 ஜட்ஜுக்கு முன்னால் வந்தபோது அந்த என்ஜிடியினுடைய உத்தரவு வாஸ் செட் அசைடு, அதை நிறுத்தி வைக்க அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்டது, இந்த மாநில சம்மேளனத்தினுடைய அனுமதி இல்லாமல் என்ஜிடி எந்தவித உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை கொடுத்தார்கள் என்பதனை நான் மகிழ்ச்சியோடு இங்கே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நாம் ஏற்கனவே கடந்த கூட்டங்களில் சொல்லியிருக்கிறோம். இப்போ தற்போது என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், 2 ஆண்டுகளுக்கு பிறகு 7/1/2025 என்ஜிடியில் இருக்கக்கூடிய மூத்த அந்த ஜட்ஜஸ் எல்லாம் அவர்களுக்கு ஏதாவது வேலை வேண்டும் போல இருக்கு, மீண்டும் அந்த ஃபைலை எடுத்து, நீங்கள் அரிசி ஆலையை விசாரிக்கவில்லை என்று தானே சொல்கிறீர்கள், நாம் விசாரிக்கலாம் என்று சொல்லி 7/1/2025 மீண்டும் மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது அரிசி ஆலையினுடைய ஃபெடரேஷனுடைய ஆலோசனை, அவருடைய கருத்தையும் நாங்கள் அறிவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் 7/1/2025 ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள். இது முதல்ல நம்ம சீனியர் கவுன்சிலுக்கு போனது. நம்மிடம் கூட அவர் சொல்லலை, அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் போயிட்டு நமது சம்மேளனத்தின் சார்பாக இதற்கு டைம் வேண்டும் என்று சொல்லி 3/3/2025 வரைக்கும் அந்த கேஸை போஸ்ட் பண்ண சொல்லி டைம் வாங்கிட்டு நமக்கு தகவலை தெரிவித்தார். உடனே மீண்டும் ஆரணி நண்பர்களை அழைத்தோம். இப்பொழுது சம்மேளனத்தினுடைய துணைத் தலைவர் திரு நடராஜன் அவர்கள் தலைமையில் புதிதாக ஆரணியினுடைய தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய பாபு அவர்கள், அவருடைய டீம் வந்தது. இப்பொழுதும் நான் உண்மையிலே ஆரணி நண்பர்களை மனமாற பாராட்ட வேண்டும். முதன்முறையாக அந்த கேஸுக்கு இன்டர்மம் ஸ்டே வாங்கும் போதும் மொத்த ஃபைனான்ஸ் செலவையும் அவர்களே பார்த்து கொண்டார்கள் என்பதனை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இப்பொழுதும் நாம் அழைத்ததுமே அவர்கள் அந்த சீனியர் கவுன்சிலை மீண்டும் நாம் என்கேஜ் செய்திருக்கிறோம், மாநில சம்மேளனத்தின் சார்பாக என்கேஜ் செய்திருக்கிறோம். நமக்கு நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குது, நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் செயலாற்றி வருகிறோம் என்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆரணி நண்பர்கள் மீண்டும் அந்த ஃபைனான்ஷியல் பார்ட்டை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்காக நடராஜன் மற்றும் பாபு மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாநில சம்மேளனத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இது அவர்களுக்கான போராட்டம் அல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி ஆலைகளுக்காக ஆரணி நண்பர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். அடுத்ததாக தமிழ்நாடு அரவை நுகர்வோர் சங்கம், இவர்களுக்கு ஒரு நெருக்கடி கடந்த பிப்ரவரி மாதம் ஏற்பட்டது. அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் 1972 டாக்டர் கலைஞர் அவர்களால் துவங்கப்பட்டு பொது விநியோக திட்ட அரிசியை வழங்கி வந்தபோது 150 160 180 மில் இருந்தது. பிறகு அது கூடி 300 மில்கள் என்ற நிலை இருந்தது. 2021 ஒரு பேக்லாக் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 3 லட்சம் மெட்ரிக் டன் அளவு மக்கி போன நெல்லாக இருந்தபோது நமது மாநில சம்மேளனத்தை அரசு அதிகாரிகளும் அமைச்சர் அவர்களும் அழைத்தார்கள். இதை நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு இதை நீங்கள் அரவை செய்தே கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த அகர்வை நுகர்வோர் சங்கத்தையோடு இணைந்து பார்ட் டைம் ஹல்லிங் என்ற நிலைப்பாடிலே நிறைய மில்கள் இணைந்து கிட்டத்தட்ட 700 மில்ஸ் இணைந்து அதை அரவு செய்து கொடுத்தோம். நிறைய லாஸ் தான் இருந்தால் கூட அரசு கேட்டுக்கொண்டதே என்பதற்காக அதை செய்து கொடுத்தோம்.
அதைத் தொடர்ந்து கலசாற்ற மிஷின் தரத்தோடு பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வழங்க வேண்டும் என்ற அரசு முடிவெடுத்ததன் காரணமாக எல்லா அரவை முகர்வோரும் மில்லும் 30 லட்சத்திற்கு அந்த கலசாற்ற மிஷினும் போட்டார்கள். பிறகு மத்திய அரசு கூட்டக்கூடிய அரிசியை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிளெண்டிங் மிஷின் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு போட்டார்கள். இது நாம் செறிவூட்டக்கூடிய அரிசியை நமது பொது விநியோக திட்டத்தில் வழங்குகிறோம். இவ்வளவு நெருக்கடியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த அரிசி ஆலைகளுக்கு மீண்டும் ஒரு ஷாக் கொடுப்பது போல நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து, அதாவது தமிழக மக்களுக்கு 3 லட்சம் கார்டு ஹோல்டர்ஸுக்கு எப்படி நாம் இந்த பொது விநியோக திட்டத்தில் அரிசி வழங்குகிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 48 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி தேவை. அதாவது 60 லட்சம் நெல் கொள்முதல் செய்தால் மட்டுமே, டிபிசியில் 60 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு கொள்முதல் செய்தால் மட்டுமே அந்த டிமாண்டை நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஆனால் தற்போது தமிழக அரசு 1493 டிபிசி மூலமாக 40 லட்சம் மெட்ரிக் டன் அளவு மட்டுமே நெல்லாக கொள்முதல் செய்து பொது விநியோக திட்டத்தில் இந்த ஹல்லிங் மில்ஸுக்கு கொடுத்து வருகிறது. அதாவது இது வந்து ஜஸ்ட் ஒரு 60% மட்டும்தான், 50 to 60% மட்டும்தான் அவர்களுக்கு நெல். மீதி ஒரு 6 மாத காலங்கள் எந்தவித இயக்கமும் இல்லாமல் இபி பில்லை செலுத்தி வரக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார்கள். அதுவும் குறைந்த ஹல்லிங் சார்ஜ், வெறும் 40 ரூபாய் பர் குவிண்டால் என்ற நிலையிலேயே இதை தரமான அரிசியை கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடில் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் NCCF என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு ஜிஓவை நமது நுகர்பொருள் வாணிப கழகம் அறிவித்து விட்டது. அதாவது இந்த NCCFனுடைய ரோல் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு 1965 துவங்கப்பட்டது. இவர்கள் அரசோடு துணை நின்று செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக அறிவிக்கப்பட்டது. அதாவது எங்கெங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறதோ அதை சரி செய்ய வேண்டும். இந்த பொது விநியோக திட்டத்தில் எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறது, உதாரணமாக இப்போ ராகி நம்ம தமிழகத்தில் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொன்னால் பொது விநியோக திட்டத்தில் அரசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 1 கிலோ எல்லாருக்கும் கேழ்வரகு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ பற்றாக்குறை இருந்தபோது இவர் எங்கே அதிகமாக அது விளைச்சல் இருக்கிறதோ அங்கிருந்து வாங்கி இந்த அரசுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கணும். இதனுடைய ரோல் மட்டுமே. எங்கெங்கெல்லாம் அதிகமாக விளைச்சல் இருக்கிறதோ அதை ப்ரொக்யூர் பண்ணி டெஃபிசிட்டாக இருக்கக்கூடிய அந்த நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் NCCFனுடைய ரோல். அதாவது நேஷனல் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பினுடைய செயல்பாடு. ஆனால் தமிழகத்தில் ஆல்ரெடி டிபிசியில் ப்ரொக்யூர் பண்ணுவதற்கு நெல்லுக்கு டெஃபிசிட்டாக இருக்கக்கூடிய நிலையில் இவர்களுக்கு இங்கே தமிழகத்திலே டெல்டாவை விட்டு மற்ற இடங்களிலே ப்ரொக்யூர் பண்ணுவதற்கான ஒரு ஜியோவை கொடுத்து விட்டது. அப்போ ஏற்கனவே 40 லேக் மெட்ரிக் டன்னை கொள்முதல் பண்ணுவதற்கு டிபிசியில் தமிழக அரசு இருக்கும்போது இவர்கள் நெல்லை வாங்கி விட்டோம்னு சொன்னால் பிறகு இந்த அரவை முகர்வோர்களுக்கு என்ன கொடுப்பது? 700 அரிசி ஆலைகள் இயங்கி வருகின்றன, இவர்களுக்கு என்ன கொடுப்பது? இது ஏற்புடைய நிலையே இல்லை என்ற நிலையில் இந்த அரவை முகர்வோர் சங்கம் நமது மாநில சம்மேளனத்தை அணுகினார்கள். முழுமையாக அந்த NCCFனுடைய ரோல் என்ன, அவருடைய ஏம் என்ன என்பதனை அறிந்து கொண்டு நமது உணவுத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை சென்று சந்தித்தோம். சந்தித்ததுமே அவர் அதிர்ச்சி விட்டார். இதுபோன்ற ஒரு ஜியோ வந்ததே அவருக்கு அறிந்திருக்கவில்லை. அந்த அதிகாரியினுடைய அந்த ஜியோவை வெளியிட்ட அதிகாரியினுடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. உடனடியாக தொலைபேசியிலே அவர் அழைத்தார். யாரை கேட்டு இந்த அறிவிப்பை நீங்கள் வெளியிட்டீர்கள்? தமிழகத்திலே பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய நிலையில் எப்படி இந்த NCCF இவர்கள் ப்ரொக்யூர் செய்ய முடியும்? இது சட்டத்திட்டங்களுக்கு பொருந்தாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே அதை விட்ரா செய்யுங்கள் என்று சொல்லி அது நிறுத்தி வைக்கப்பட்டது நமது மாநில சம்மேளனத்துடைய முயற்சியின் காரணமாக என்பதனை நான் இங்கே சொல்ல வேண்டும். இட் இஸ் வெரி மச் அகெயின்ஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் NCCF என்பதனை நாம் ஆணித்தரமாக சொன்னதனால் அது நமது சம்மேளனத்தால் சாதிக்க முடிந்தது என்பதனை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக அரிசி விலை உயர்வு. தலைவர் அவர்கள் சொன்னது போல நாம் தொடர்ச்சியாக செய்தித்தாளில் அரிசி விலை குறையும் என்று சொல்லிக்கொண்டே 2023 சொல்லிக்கொண்டு வருகிறோம். நிறைய அரிசி ஆலை நண்பர்களெல்லாம் எங்கள் மீது மிக கோபம். எப்போது பார்த்தாலும் இவர்கள் அரிசி விலை குறையும் என்று சொல்கிறார்கள். எப்பொழுது தான் டிமாண்ட் வருவது, எப்பொழுது தான் நாங்கள் நல்ல விலைக்கு விற்பது என்ற ஒரு நிலை. ஆனால் இது உங்களுக்கு பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
சீலிங் லிமிட் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் காரணமாகவே இந்த மாநில சம்மேளனம் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடந்த 2023 24 வரைக்கும் அந்த ஃபைனான்ஷியல் இயரில் நிறைய டிமாண்ட் இருந்தது. அதில் மாநில அரசு சீலிங் லிமிட் ஆன் ஸ்டாக் என்ற ஆலோசனை கூட்டங்கள் பல கட்டங்கள் நடந்தது. உணவுத்துறை செயலராக இருந்த அப்போது கோபால் என்று சொல்லக்கூடிய IAS அதிகாரி, கமிஷனர் இருந்த திரு அரசகாய் மீனா அவர்கள் சீலிங் லிமிட்டை எப்படியும் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லி எழிலகத்திலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து விட்டார்கள். பிறகு அவர்களுக்கு விளக்கமெல்லாம் சொல்லி அதை தடுத்து நிறுத்தினோம். அதே போல் மத்திய அரசு உங்களுக்கு நினைவிருக்கும், வெப்சைட்டில் வீக்லி ஸ்டாக்ஸை நீங்கள் அப்டேட் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சர்க்குலரை 2/2/2024 அறிவித்தார்கள். அதை சும்மா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எல்லாம் ஃபைல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதில் ஒரு 10% கூட நிறைய பேர் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தபோதும் நமது மாநில சம்மேளனம் பல்வேறு ப்ரெஸ் மீட்டை நடத்திய காரணத்தினால அரசும் இதை மிக சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. நம்ம சொல்கிற வாதங்களை எடுத்துக்கொண்டார்கள். அதாவது அந்த நேரத்தில் பருவமழை பொய்த்திருந்தது, அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஃபெயிலியர் இருந்தது, யுக்ரைன் யுத்தம் இருந்தது, MSP ரேட்டும் அரசு 250 ரூபாய் குவிண்டால் பேடிக்கு உயர்த்தியிருந்தார்கள். இதெல்லாம் காரணங்கள் என்று சொன்னதுமே அந்த எக்ஸ்போர்ட் பேனை அரசு ஜூலை 20 அறிவித்திருந்தது. செப்டம்பர் 8 கஸ்டம் டியூட்டி ஆன் பார்பாயில் ரைஸ் 20% அறிவித்திருந்தார்கள். இதையெல்லாம் இந்த 2024-25 ஒரு பம்பர் கிராப்பை இந்திய அளவிலே விவசாயிகள் கொடுத்த போது அதையெல்லாம் படிப்படியாக நீக்கி இருக்கிறார்கள். வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை மிக மிக ஒரு எப்போதும் இல்லாத 10 ஆண்டுகள் இல்லாத ஒரு பம்பர் கிராப்பை இந்த ஆண்டு 2024-25 கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 137.83 மில்லியன் டன் அரிசி உற்பத்தியை இந்திய அளவிலே, நமது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சற்று குறைவுதான். அதாவது கடலூர்லேயும் நமது விழுப்புரிலையும் அன்சீசனல் ரெயின் இருந்தனால, இந்த அறுவடை நேரத்தில் அன்சீசனல் இருந்தனால நம்மால் ஒரு 70 லட்சம் மெட்ரிக் டன் அளவு மட்டுமே இங்கே விவசாயம் பம்பர் கிராப் கொடுத்தார்கள். ஆனால் இந்திய அளவிலே பிற மாநிலத்திலே, குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா இங்கெல்லாம் பம்பர் கிராப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த சூப்பர் ஃபைன் ரா ரைஸுக்கு பேன் கடந்த செப்டம்பர் 9, 28, 2024 அதை முழுமையாக நீக்கினார்கள். கஸ்டம் டியூட்டியை 22/10/2024 முழுமையாக நீக்கினார்கள். தற்போது எக்ஸ்போர்ட் பேன் ஆன் புரோக்கன் ரைஸையும் நீக்கியிருக்கிறார்கள். 7/3/2025 அந்த புரோக்கன் ரைஸுக்கு உரிய முழுமையான எக்ஸ்போர்ட்டையும் விடுவித்திருக்கிறார்கள். அதனால் புரோக்கன் ரைஸ் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்போர்ட் செய்யலாம் என்ற அந்த ஜியோ காப்பியும் இந்த புக்லெட்டில் வெளியிட்டு இருக்கிறோம். அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் அந்த ஜியோ காப்பியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தற்போது எக்ஸ்போர்ட்லேயும் ஒரு ரெக்கார்ட் பிரேக், கிட்டத்தட்ட 2023-24 77,000 கோடி அரிசி எக்ஸ்போர்ட் மூலம் ரெவென்யூ இந்திய அரசுக்கு வந்தது என்று சொன்னால், இந்த 2024-25 95,000 கோடி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 23% எக்ஸ்போர்ட்டில் அதிக அளவில் அரிசி எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கிறது என்பதனை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மத்திய பட்ஜெட் குறித்து நமது மாநில சம்மேளனத்தினுடைய ஒரு சில விஷயங்களை நாம் இந்த மத்திய பட்ஜெட்டிலே பாராட்டி இருக்கிறோம். 8வது பட்ஜெட்டை மாண்புமிகு நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அறிவித்ததுமே தனிநபர் வருமானம் 12 லட்சமாக உயர்த்தியதுக்கு பாராட்டுக்கள். கிசான் கிரெடிட் கார்டு, இதில் விவசாய கடனுக்கு 3 லட்சம் என்று இருந்ததை 5 லட்சமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் புது சீட்ஸ் வாங்குவதற்கும் உரம் வாங்குவதற்கும் விவசாயிகளுக்கு ஒரு ஏதுவான ஒரு நிலை உருவாக்கியிருக்கிறார்கள். தன்யா கிருஷி யோஜனா என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே ஒரு 100 மாவட்டங்களில் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் MSME நமது அரிசி ஆலைகளுக்கு வங்கி கடனிலே 5 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் எந்தவித கொலாட்ரலும் இல்லாமல் கொடுப்பதற்கு அரசு அறிவித்திருக்கிறது. அதனால் இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை குறித்து நமது மாநில சம்மேளனத்தின் சார்பாக நிதி அமைச்சகத்திற்கும் மற்றும் பிரஸ் மீட்டிலும் நமது பாராட்டுக்களை தெரிவித்தோம். இந்த நேரத்தில் நான் திரு இணைச் செயலாளர் திரு KS வெங்கட்ராமன் அவர்களையும் பாராட்ட வேண்டும். அவர்களும் செய்தித்தாளிலே இந்த பட்ஜெட் குறித்து பாராட்டு குறிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். தமிழக வேளாண்மை ஆலோசனை கூட்டம் ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் கடந்த 25/2/2025 நாமக்கல் மாளிகையிலே நடைபெற்றது.
4 அமைச்சர்கள் வந்திருந்தார்கள். திரு வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில், உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள், பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் அவர்கள், திரு அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகிய 4 அமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் வந்திருந்தார்கள். நம்மோடு காஞ்சிபுரம் நண்பர்கள் திரு சங்கர், பழனி, பாரதி ராஜா அவர்களும் கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 150 சங்கங்கள் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தது. கடந்த பட்ஜெட் கூட்டத்திலே நம்முடைய அறிவிப்புகள் ஒரு சில ஏற்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுக்களை முதலிலே தெரிவித்துவிட்டு பிறகு நமது கோரிக்கைகளை வழங்கினோம். கிட்டத்தட்ட சன்னரக அரிசி பயிரிடுவதற்கு, சன்னரக நெல் விதைகளை பயிரிடுவதற்காக அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தோம். அதை ஏற்றுக்கொண்டு 2000 டன் உயர் ரக சன்ன அரிசியை 50% சப்சிடி ரேட்டில் அந்த விதை நெல்லை விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக 8.6 கோடி நமது தமிழக அரசு அறிவித்தது. அதற்கு பாராட்டுக்களை தெரிவித்ததோடு கீழ்கண்ட கோரிக்கைகளை அரசுக்கு வைத்தோம். குறிப்பாக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களே 278 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. இதற்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ட்ரையரை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் என்று சொன்னால், ட்ரையரை 278 ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏற்படுத்தும் என்று சொன்னால் அந்த நெல் சேதாரத்தை தவிர்க்க முடியும் என்பதற்கான ஆலோசனை வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் விழுப்புரம், கடலூர் எல்லாம் நிறைய நெல் சேதாரம் ஏற்பட்டது. அதை தவிர்த்திருக்கலாம் என்ற யோசனையை சொல்லியிருக்கிறோம். அதே போல் டிபிசியிலும் 1493 டிபிசியில் முதல் கட்டமாக அட்லீஸ்ட் ஒரு 500 டிபிசியில் ட்ரையரை தமிழக அரசு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை வைத்திருக்கிறோம். அதே போல் நமது வேளாண்மை பல்கலைக்கழகம் ADT 43 அதிசய பொன்னிக்கு பிறகு ஹை ஈல்டிங் கிராப் எதையுமே கண்டுபிடிக்கவில்லை. அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் அந்த பட்ஜெட் கூட்டத்தில் இருந்தாலும் நாம் அதை அவர்களிடம் சொன்னோம். அதனால் சன்ன ரக ஹை ஈல்டிங் புதிய ரகங்களை நீங்கள் என்னென்னு சொன்னால் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் HMT RNR என்று அறிவித்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழகம் சார்பாக புதிய ரக நெல் விதைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் சொல்லிவிட்டு, நாம் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஆற்றலரசு ஆறுமுகசாமி காலத்திலிருந்து சொல்லக்கூடிய அந்த சந்தை கட்டணத்தை நீங்கள் பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நெல்லிற்கும் நேரடி கொள்முதலுக்கும் நீங்கள் எந்தவித சந்தை கட்டணம் வாங்கக்கூடாது என்பதனையும் அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இதை சொல்லும்போது 2 தினங்களுக்கு முன்னால் நம்ம தளவாய்புரத்தில் சேர்ந்த ஒரு நண்பர் திரு ராமர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்களான்னு தெரியல, அவர் என்னை தொலைபேசியில் 2 தினங்களுக்கு முன்னால் அழைத்தார். அதாவது இங்கே ஆய்வுகள் செய்வதற்காக அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி வந்திருக்கிறார். ஆகவே அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த தளவாய்புரத்தை சார்ந்த செக்ரட்டரி வந்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய நெல் மூட்டைகள் எல்லாம் நான் கணக்கெடுக்க வேண்டும், இதற்கெல்லாம் சந்தை கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, நீங்கள் பேசுகிறீர்களா என்று சொல்லி தொலைபேசியை கொடுத்தார். அப்பொழுது நான் சொன்னேன், அதாவது நீங்கள் ஒரு அதிகாரி என்ற கண்ணோட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, தமிழகத்தில் ஒரு பொறுப்பான ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடிலே நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளில் 60% அவர் அதர் ஸ்டேட் பேடி தான் வச்சுருக்கிறார். இந்த அதர் ஸ்டேட்டில் இருந்து வரக்கூடிய பேடி இஸ் ஹஸ் ஆல்ரெடி சஃபர்டு மார்க்கெட்டிங் ஃபீ இன் சம் அதர் ஸ்டேட். ஒரு கமாடிட்டிக்கு ஒரு முறை தான் நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீ போட முடியும். அது ஆல்ரெடி இட் ஹஸ் சஃபர்ட் த மார்க்கெட்டிங் ஃபீ. அவர் அதை பில்லோடு வாங்கி இருக்கிறார் 60%. மீதி ஒரு 20% நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக விவசாயிடம் அவர் 10 மூட்டையோ 20 மூட்டையாக வாங்கியிருப்பார். மீதி ஒரு 20% மட்டும்தான் உங்களுடைய மார்க்கெட்டிங் யார்டில் அவர் ப்ரொக்யூர் செய்திருப்பார். ஆக இந்த நேரடி கொள்முதலுக்கும் ஒரு 10-20 மூட்டை வாங்குவதற்கும் பிற மாநிலத்தில் ஆல்ரெடி கமாடிட்டி சஃபர்ட் டேக்ஸ் என்ற நிலையில் நீங்கள் மீண்டும் அதற்கு வரி செஸ் கேட்பது என்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அதனால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருப்பதற்கு மட்டுமே செஸ் வசூல் செய்வது என்பது நியாயமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அவருடைய ஸ்டாக்கை குறைத்து விடுவார், பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நெல்லை குறைத்து விடுவார், மீண்டும் தமிழகத்திலே தட்டுப்பாடு ஏற்படும் என்று சொன்னதுமே, சார் நான் சும்மா தான் பார்க்க வந்தேன் சார், நான் கவுண்டிங்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓடிட்டேன். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் இதே போல் நாம் சொல்லி கொண்டிருக்க முடியாது. அதனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியாக தற்போது வந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவர் மிக எளிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். முதல் முறையாக வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். அதனால் மீண்டும் நானும் தலைவரும் ஒரு ப்ரொப்போசலோடு சென்று எப்படி மக்காச்சோளத்துக்கு நீக்கினார்களோ அதை போல்
நமது நெல்லிற்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா என்ற முயற்சியில் இந்த மாநில சம்மேளனம் ஈடுபடும் என்பதனை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது நெடுநாள் கோரிக்கை. இதற்கு ஏதாவது ஏன்னு சொன்னால் அதில் அரசுக்கு வரக்கூடிய ரெவென்யூ என்பது மிக மிக சொற்பம். இந்த ரெவென்யூவுக்காக இவர்கள் நெல்லரிசி வணிகர்களை இத்தனை தூரம் நெருக்கடி கொடுப்பது என்றது தேவையற்றது என்பதனை அரசுக்கு புரிய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக எண்ணுகிறோம். ஏன்னு சொன்னால் இதற்கு முன்னாடி இந்த சமயமூர்த்தி அவர் எதுவும் நம்ம சொன்னதை கேட்கலை. அதற்கு பின்ன வந்த திரு அபூர்வா ஐஏஎஸ் அவர்களை சந்திப்பதே மிக சிரமமாக இருந்தது. ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி திரு தட்சிணாமூர்த்தி அவர்களை எளிமையாக சந்திக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார். ஆகவே அவரிடம் இந்த கோரிக்கையினை எடுத்து செல்லலாம் என்ற முயற்சியிலே மாநில சம்மேளனம் இருக்கிறது என்பதனை நான் இங்கே தெளிவுபட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம்எஸ்எம்இ கூட்டத்தை அதனுடைய கலெக்டர் திரு பிரசாந்த் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலே நடந்தது. இதற்கு சாகோ சர்வ் போலவே ரைஸ் சர்வ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அரிசியை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியிலே இங்கே இருக்கக்கூடிய நமது மாநில சம்மேளனத்தினுடைய திரு முத்துசாமி அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். அவர்களுக்காக நமது மனமார்ந்த பாராட்டினை நான் அவருக்கும் திரு குணசேகர் அவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். கலெக்டர் முன்னிலையிலே அன்றைய தினம் அந்த ரைஸ் சர்வ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான கோரிக்கையை மாநில சம்மேளனத்தின் சார்பாக கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் கிட்டத்தட்ட முதல் கட்டமாக 60 டன் அரிசி ஏற்றுமதிக்கு வழிவகை செய்திருக்கிறார்கள் என்பதற்காக மாநில சம்மேளனத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் இது போன்ற முயற்சிகளை ஆங்கங்கே நமது மாநில பொறுப்பாளர்கள் எடுத்து செல்வது என்பது இந்த மாநில சம்மேளனத்திற்கே ஒரு பெருமையான விஷயம் என்பதனை நான் இங்கே சொல்ல வேண்டும். அதே போல் ஆரணி நண்பர்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பி திரு எம்எஸ் தரணிவேந்தன் அவர்களை சந்தித்து நமது ஜிஎஸ்டி அரிசிக்கு நீக்க வேண்டும் என்பதற்காக கோரிக்கையை விடுத்ததும் நமது நடராஜன் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். கடந்த 17/3/2025 அன்று பாராளுமன்றத்திலே அரிசிக்கு வரியை முழுமையாக நீக்க வேண்டும் என்று அந்த எம்பி பேசியிருக்கிறார் என்பது நமது ஆரணி நண்பர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக அவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய அதிகாரிகள் சந்திப்பு கடந்த மாதம் தமிழக அரசிலே மிகப்பெரிய ஒரு ரீஷஃபல் நடந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதன் மூலமாக தமிழக உணவுத்துறை முதன்மை செயலராக திரு சத்யபிரகாஷ் சாகு, இவர் எங்களுக்கு மிகவும் அறிமுகமான ஒரு அதிகாரி. ஏற்கனவே எலெக்ஷன் சிஇஓவாக இருந்தவர். அவர் இப்பொழுது உணவுத்துறைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு எங்களது பாராட்டுக்களையும் அந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் கோரிக்கைகளோடு பின்னர் வருகிறோம் என்ற செய்தியும் சொல்லியிருக்கிறோம். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் வேளாண்மை செயலாளர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல் மாசு கட்டுப்பாடு சுற்றுப்புற சூழலுக்கு மீண்டும் திரு சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமது ஆரணி மேட்டரை கூட அவரிடம் ஆலோசிப்பதற்கு என்னென்னு சொன்னால் அவர் அந்த சப்ஜெக்டை மிக நன்றாக புரிந்து கொண்டார்கள். அதற்கு உறுதுணையாக இருப்பதற்கான ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்திலே அவரிடம் இருந்து ஒரு ஆர்டரை பெற்று அந்த என்ஜிடிகளை ஃபைல் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த சம்மேளனம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் ஒரு நல்ல அதிகாரி சுப்ரியா சாகு அவர்கள் மாசு கட்டுப்பாடுக்கு வந்திருக்கிறார். அதே போல் மின் உற்பத்தி கழகம் சேர்மனாக நமது தமிழக உணவுத்துறை செயலராக இருந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தினுடைய சேர்மனாக கூடுதல் முதன்மை செயலராக வந்திருக்கிறார். இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் எல்டிசிடி அந்த லோட் கனெக்ஷன் 35 150 உயர்த்தியதை மீண்டும் குறைப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் நமது மாநில சம்மேளனம் நிச்சயம் முயலும் என்பதனை, ஏன்னா அவங்க அன்றைக்கி பார்க்கும்போதே சொல்லிட்டு வந்தோம், இந்த எல்டிசிடி கரண்ட் சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது சார், இல்லை வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா வெரி ஈஸிலி அக்சசபிள் ஆஃபீஸர், நம்மோடு தொலைபேசியிலே மொபைல்லே பேசக்கூடிய ஒரு நல்ல அதிகாரியாக இருக்கிறார். ஆகவே அவரிடம் நிச்சயமாக இந்த கோரிக்கையினை எடுத்து செல்ல இருக்கிறோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அந்த மின் உற்பத்தி கழகத்தினுடைய இயக்குநராக டாக்டர் ஆல்பி ஜான் வர்கீஸ் என்பவரும் வந்திருக்கிறார். அவரும் நமக்கு தலைவர் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர், திருவள்ளூர் கலெக்டராக இருந்தவர். ஆகவே அவரையும் சந்தித்திருக்கிறோம். ஆகவே இந்த நமது அந்த டேரிஃபை ஏதாவது குறைக்க முடியுமா என்பதனால் நாம் இந்த சம்மேளனம் முயற்சிகள் மேற்கொள்ளும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வணிக வரித்துறைக்கு கூடுதல் முதன்மை செயலராக டாக்டர் குமார் ஜெயந்த் அவர்கள் வந்திருக்கிறார். குமார் ஜெயந்த் அவர்கள் ஏற்கனவே உணவுத்துறை செயலராக இருந்தவர், நமக்கு நன்கு அறிமுகமானவர்.
இப்போ இருக்கக்கூடிய டீம் புதுசாக இந்த ரீஷஃபிளில் வந்திருக்கக்கூடியது நமக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டாக இருக்கக்கூடியதெல்லாம் நல்ல சிறந்த அதிகாரிகளாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் மீண்டும் இந்த சம்மேளனம் நம்முடைய கோரிக்கைகள்லாம் எடுத்து செல்லும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக USDA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர், அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக அமெரிக்காவை சார்ந்த வேளாண்மை துறை சார்ந்த இந்த அதிகாரி டெல்லியிலே இருக்கிறார். டாக்டர் சந்தோஷ்குமார் அவர் இந்தியராக இருந்தால் கூட அவர் வேலை செய்வது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதை தமிழகத்தில் என்ன நெல் விளைகிறது என்பதன புள்ளி விவரங்களை எல்லாம் நமது மாநில சம்மேளத்தோடு 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருஷம் வந்துடுவார். வந்துட்டு இந்த ஆண்டும் கடந்த 24/11/2024 புள்ளி விவரங்களை எல்லாம் பெற்று சென்றிருக்கிறார். இவர்களெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஃபீட் பண்ணுறாங்க. நான் நினைக்கிறோம் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் புள்ளி விவரங்கள் நாம் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் என்பதையும் நான் இங்கே சொல்ல வேண்டும். அடுத்ததாக மாநில சம்மேளன சங்க செய்திகள். மாநில சம்மேளனத்துடைய தலைவர் லைன் டி துளசிங்கம் அவர்களுக்கு கடந்த 26/1/2025 76வது குடியரசு தினத்திலே தமிழக அரசு அவருடைய சேவையும் அவருடைய நலத்திட்ட பணிகளையும் பாராட்டி ஆவடி கமிஷனர் திரு கே சங்கர் IPS அவர்களால் நினைவு பரிசு வழங்கப்பட்டது என்பதனை நான் மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் சார்பாக 76வது குடியரசு தினத்தின் போது நமது மாநில சம்மேளனத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த சம்மேளனத்திற்கே கிடைத்த ஒரு பாராட்டாக நான் கருதுகிறேன். அதே போல் திருப்பூர் அரிசி மண்டி வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு KCM துரை மற்றும் நிர்வாகிகளுக்கு கடந்த 16/2/2025 ஒரு அரசு பள்ளி KSC மேல்நிலை பள்ளிக்கு அங்குள்ள ஆசிரியர்கள் அரசு பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கு மேஜையும் நாற்காலியும் இல்லை என்ற ஒரு கோரிக்கையினை வைத்ததுமே 70,000 மதிப்பிலே அவர்களுக்கு அனைத்து வகுப்புகளுக்குமே மேசை நாற்காலியை வழங்கியிருக்கக்கூடிய பெருமை நமது திருப்பூர் சங்கத்தை சாரும் அவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெண்கள் புயல் நிவாரண பணிகள் ஆமூர் நெல்லரிசி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக 50 மூட்டை அரிசி இந்த புயல் நிவாரண பணிக்காக, அதாவது எங்கே எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு உடனடியாக வந்து நிற்கக்கூடிய நமது நெல்லரிசி வணிகர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். நமது மாநில சம்மேளனத்திற்கே அது பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதனை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த புயல் நிவாரண பணிக்காக ஆம்பூர் நெல் அரிசி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக 50 மூட்டை அரிசி மாவட்ட வருவாய் அலுவலரிடம் 6/12/2024 வழங்கப்பட்டது. ஊத்துக்குளி தாலுகா சங்கத்தின் சார்பாக 5 கிலோ பேக்கிங்கில் 200 மூட்டைகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி நெல்லரிசி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் 5 கிலோ பேக்கிங்கில் 100 பேக் வழங்கப்பட்டது. சின்னசேலம் தாலுகா அரிசி ஆலை நெல்லரிசி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக 200 மூட்டை 5 கிலோ பேக்கிங்கில் மற்றும் மளிகை பொருட்கள் 200 பேக் ஆகியவை வழங்கப்பட்டது. செங்குன்றம் தாலுகா சங்கத்தின் சார்பாக மாதவரம் MLA திரு சுதர்சன் அவரிடம் 1200 பேக் 5 கிலோ பேக்கிங்கில் வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கேயம் தாலுகா சங்கத்தின் சார்பாக அமைச்சர் திரு சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையிலே மாவட்ட ஆட்சியரிடம் 500 பேக் 5 கிலோ பேக்கிங்கில் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் 1000 பேக் 5 கிலோ பேக்கிங்கில் வழங்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்ட அரிசி ஆலை சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் 7 டன் அரிசி வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றும் நமக்கு தகவல் வந்ததையெல்லாம் நான் இங்கே அறிவித்து விட்டேன். எந்த அறிவிப்பும் இல்லாமல் நலத்திட்ட பணிகளை செய்த இந்த புயலுக்கான நிவாரணப் பணிகளை மேற்கொண்ட அனைத்து மாவட்ட தாலுகா சங்கத்துக்கும் நமது மாநில சம்மேளனத்தின் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக புதிய நிர்வாகிகள் தேர்வு. கீழாப்பாவூர் நெல்லரிசி வியாபாரிகள் சங்கத்தினுடைய புதிய தலைவராக திரு தமிழ்மணி அவர்கள், இங்கே இருந்தால் தயவு செய்து எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டேன். திரு தமிழ்மணி அவர்கள், திரு பாஸ்கர் அவர்கள், திரு பெரியசாமி அவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நெல்லை மாநகர சங்கத்தினுடைய தலைவராக திரு மைதீன் அவர்கள், செயலாளராக அப்துல் ரஹ்மான் அவர்கள் மற்றும் பொருளாளராக பாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கோபி வட்ட அரிசி ஆலை சங்கத்தின் சார்பாக தலைவர் திரு NM ராம்குமார் அவர்கள், துணைத் தலைவர் திரு P தனசேகரன் அவர்கள், செயலாளராக திரு சீகாமணி அவர்கள், பொருளாளராக திரு சக்திவேல் அவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குடியாத்தம் நகர நெல்லரிசி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக
அதனுடைய தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்கள், செயலராக திரு கிருஷ்ணன் அவர்கள், பொருளாளராக திரு என் ரவி அவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி நெல்லரிசி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் திரு ஆர் முத்துசாமி அவர்கள், செயலராக திரு அன்பழகன் அவர்கள், பொருளாளராக திரு குணசேகர் அவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அடுத்த மாநில சம்மேளனத்துடைய கூட்டத்தை நடத்துவதற்கு திருப்பூர் மாவட்ட அரிசி ஆலை உரிமையாளர் மற்றும் நெல்லரிசி வணிகர் சங்கம் முன்வந்திருக்கிறது. அதற்கு அதனுடைய மாவட்ட தலைவர் திரு கேசியம் துரை மற்றும் நிர்வாகிகள் உங்களை அடுத்த மாநில சம்மேளனத்துடைய கூட்டத்திற்கு அழைப்புகளை இப்பொழுது விடுப்பார்கள். அவர்களை முன்வருமாறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இறுதியாக கம்மிங் டுகெதர் இஸ் பிகினிங், ஒன்றுபடுவது என்பது ஒரு ஆரம்பம். கீப்பிங் டுகெதர் இஸ் ப்ரோக்ரஸ், ஒற்றுமையாக இருப்பது என்பது வளர்ச்சி. ஒர்க்கிங் டுகெதர் இஸ் சக்சஸ், இணைந்து செயல்படுவது என்பது வெற்றி என்ற ஹென்றி ஃபோர்டினுடைய கோட்பாடோடு மிக சிறப்பாக இந்த மாநில சம்மேளனம் செயலாற்றுவதற்கு உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பு மட்டுமே காரணம் என்பதனை தெரிவித்துக்கொண்டு, சேலம் செவ்வாய்ப்பட்டு சங்கம் இன்னும் பல 100 ஆண்டுகள் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக செயல்பட மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.